ஹாய் நீ பார்த்து சிவி பேசுகிறேன். நான் கொடுத்தேன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 5K3 கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க முன்னாடி லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமை ஹீரோ வந்து ஜேசன். அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட இந்தியன் பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு தீவுக்கு டூர் போயிரு. அவங்க ஸ்கை டைவிங் பண்ணும்போது அங்கே இருக்க தீவிரவாதிக்கிட்ட மாட்டிப்பாங்க. அங்கேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க தான் இந்த கேமோட ஸ்டோரி. இந்த கேமோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்க போகிறோம். இந்த கேமோட பாசிட்டிவ், இந்த கேமோட கிராஃபிக்ஸ். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும், நல்லாவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ஷேடோ எல்லாமே வாட்டர் எல்லாமே நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் வந்து 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேம் கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து லோ என்பிஎஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்கிற ஹண்டிங். இந்த கேமை ஹண்டிங் பண்ணால் தான் உங்களோட பேக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். பேக் அப்கிரேட் பண்ணால் தான் உங்களோட வெப்பன் ஸ்லாட் அன்லாக் ஆகும். வெப்பன் ஸ்லாட் அன்லாக் ஆனால் தான் நம்மளால் நிறைய வெப்பன்ஸை கேரி பண்ணி போக முடியும். ஆனால் ஹண்டிங்கே தனியாக வேலை மாதிரி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது கேமில். 4K சீரீஸில் இந்த கேமில் தான் முறையாக கிராஃப்டிங்கை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கிராஃப்டிங் பண்ண முடியுமா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பிளேயர்ஸுக்கு. இந்த கேமில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் கொட்டி இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். பேட்ரினாவே வெப்பன்ஸ் தான். ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது, கன்ஸு, அதெல்லாம் ஏகப்பட்ட கன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கன்ஸு கூட வாங்கிக்கலாம். நீங்கள் டவர்ஸ் அன்லாக் பண்ணால் தான் நீங்கள் இந்த கன்ஸ்லாம் வாங்க முடியும். அது கன்ஸ் அன்லாக் பண்ணால் டவர் அன்லாக் பண்ணும். அப்படின்னா கன் நீங்கள் வாங்கவே முடியும். ஆனால் டவர் அன்லாக் பண்ணால் மேப்பும் அன்லாக் ஆகிடும். ஆனால் டவர் அன்லாக் கூட இந்த கேமில் மெயினாக இருக்கும். இந்த கேமில் நீங்கள் வெப்பன்ஸை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் பண்ணால் தான் இந்த கேமை முடிக்க முடியும். இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணாமே இந்த கேமை முடிச்சிடலாம். அதுபோல் இந்த கேம் இருக்க வெஹிக்கல்ஸ். இந்த கேம் இருக்க வெஹிக்கல்ஸும் ஓட்ட நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு அனிமேஷனும் நல்லா கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி ஹெலிகாப்டரும் இருக்குது, ஹெலிகாப்டரும் ஓட்டிக்கலாம். மவுண்டைன் பைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் அதில் கேமில் இருக்குது. இந்த கேமில் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸ்கில் பாயிண்ட் வச்சு நீங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்கில் 3 இருக்கும் சொல்லலாம். இப்படி இது ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹண்டிங்கான ஸ்கில்ஸு, இன்னொன்று ஹெல்த்துக்கான ஸ்கில்ஸு, இன்னொன்று வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லு. அதாவது கேமில் ஹீலிங் அனிமேஷனும் நல்லாயிருக்கும். கேம் ஹீலிங் பண்ணுற அனிமேஷன்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமில் எனிமியே நல்லா இருக்கும். எனிமியை நம்ம ஸ்டெல்த்தில் முன்னாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் முக்கியம் இந்த கேம் ஸ்டெல்த்தில் கூட முடிக்கலாம். ஸ்டெல்த்து முடிக்கிறதுக்கும் இந்த கேமை விளையாடலாம். ஆனால் ஸ்டெல்த்து முடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக இருந்தால் தான் அந்த ஸ்டெல்த்தில் முடிக்க முடியும். இந்த கேமில் இருக்க சைடு மிஷின். இந்த கேமில் இருக்க சைடு மிஷின்ஸு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைடு மிஷினும் ரொம்ப ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, அதுவும் டஃப்பாக தான் இருக்கும். இந்த கேமில் சைடு மிஷினும் நம்ம ஈஸியாக முடிக்க முடியாது. அதுவும் இந்த கேம் இருக்க மல்டிப்ளேயர். இந்த கேமில் நீங்கள் 4 பேர் வச்சு மல்டிப்ளேயர் விளாண்டுக்கலாம். ஆனால் மல்டிப்ளேயர் இந்த கேம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கேமில் இருக்கிற 5K3 மேப் எடிட்டர்னு ஒரு எடிட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மல்டிப்ளேயர் ஆடும்போது உங்கள் மேப் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எங்கெங்கே மரம் ஓடணும், எங்கெங்கே மலைகள் ஓடணும், இது எல்லாமே நீங்களும் முடிவு பண்ணுற மாதிரி வச்சுட்டு கொடுக்கும். அதை விட அந்த மேப் எடிட்டர் வந்து PC எக்ஸ்பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளே ஸ்டேஷனுக்கும் கொடுக்கல. இந்த கேம் வெஜிடபிள்ஸ். இந்த கேமில் மரங்கள் புல்கள் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். முக்கியமாக இந்த அனிமல்ஸ், இந்த சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அப்புறம் ஆடுகள், அப்புறம் காட்டு பண்ணி, இதெல்லாம் இந்த கேமில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை ஹண்ட் பண்ணுற மூலயமா நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கேமில் நீங்கள் எனிமீஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கடலை தூக்கி போட்டு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனும் அதில் இருக்குது. அப்போ இந்த கேம் மீலே கொடுத்துருவாங்க. நீங்கள் மீலே வச்சு நீங்கள் ஸ்டெல்த் அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மீலை அப்கிரேட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக ஸ்டெல்த் அட்டாக் பண்ணுற மாதிரி மீலே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். அந்த கேமில் நீங்கள் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேமில் வந்து ஸ்டெல்த் அட்டாக் பண்ணணுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்ததில்ல, நான் ஃபீல் பண்ணேன். ஹண்டிங்கே ஒரு தனியாக வேலையை எடுத்து செய்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு கூட ஃபீல் ஆகுது, உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியல. கேம் நீங்கள் ஃப்ரீ ரோமிங்கும் பண்ணிக்கலாம். மிஷின் பண்ணல, நான் ஃப்ரீ ரோமிங் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த கேமில் அதுக்கு இயற்கையில் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த கேமில் இயற்கையில் ரசிக்கலாம். இந்த கேம் மல்டிபிள் எண்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் எண்டிங்ஸை நீங்களும் முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்னவோ முடிவு பண்ணீங்க அதுவாக தான் இந்த கேமே எண்டிங் இருக்கும். இந்த கேமில் முறையாக வந்து மல்டிபிள் எண்டிங் கொண்டு வந்திருப்பாங்க 5K சீரீஸில். அதுபோல் இந்த 5K சீரீஸில் இந்த கேம் தான் நிறைய புது விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க யூபிசாஃப்ட்டு. அந்த கேமோட ஒவ்வொரு கேரக்டர் ரியலிஸ்டிக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கேமோட வில்லனையே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வில்லனை கொள்ளது நீங்கள் கன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மீலே வச்சு தான் கொள்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த கேமோட பிளேயரோட ஆர்மனையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹண்டிங் மூலிமா தான் அதையும் பண்ண முடியும். அதுபோல் இந்த கேமில் நெகட்டிவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இந்த கேம் நெகட்டிவ் பாயிண்ட்டே கம்மி தான். நெகட்டிவ் சொல்லதுக்கு இல்லை,
அது எதுக்கு சொன்னா நானும் கூட சொல்லல. ஏன்னா நெகட்டிவே இல்லாத கேமுக்கு என்ன நெகட்டிவ் சொல்ல முடியும்? அதுவும் யுபிசாஃப்ட்டோட ஒரு நல்ல கேம் என்னதுன்னா அந்த Far Cry 3 சொல்லலாம். இந்த ஸ்டோரி வைஸ் ஆகட்டும், நீங்க இந்த கேம் பிளே ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா அந்த யுபிசாஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த கேமோட கன்க்ளூஷன் பார்ப்போம். ஆனால் இந்த கேம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தெரியும். ஆனால் இந்த கேம் ப்ரைஸ் வந்து இப்போயே 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு இந்த கேம் ஒட்டு தான். ஆனால் இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேம் ட்ரை பண்ண வச்சுக்கோ, ட்ரை பண்ணுங்க, ஸ்டீமில் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், சைனிங் ஆஃப் பை பிரதர்.